பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீத புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீத தாவீது சொல்றாரு, நான் ஒரு பாவத்தில் அவர் சங்கீத தாவீது பாவத்தில் மாட்டினார். அந்த பாவத்தில் வெளியே வர முடியாது. கர்த்தர் நோக்கி விண்ணப்பகிற ஆண்டவரே, என் மேலே மனது, என் மேலே இறக்கமாக இருங்க ஆண்டவரே, என் மேலே மன்னம் இருங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையால் எனக்கு இறங்க ஆண்டவரே. நான் உமக்கரமாக பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்பா, உன் ஈசோப்பி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. அப்பா, இந்த பாவத்தை வெளியே கொண்டு வாங்க சொல்லி சங்கீத தாவீது கர்த்தர் நோக்கி விண்ணப்பகிறார். அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். சங்கீதம் ரொம்ப தவிச்சு. அது மட்டும் சங்கீத தாவீது சொல்ல, ஆண்டவரே, இந்த பாவத்தின் மீது தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே. என் சத்துவை நான் எப்போது சாவேன், நான் எப்போது அழிவேன்னு சொல்லி என் சத்துக்களை காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. சத்துவனை வெக்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே. என்னை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்திலான கழுவி என்னை பரிசுத்தமாக்க அந்த பாவத்தை வெளியே கொண்டு வாங்க சொல்லி சங்கீத தாவீது கர்த்தர் நோக்கி விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு உடனே சங்கீத தாவீது எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தில் கர்த்தர் சங்கீத தாவீதை வெளியே எடுத்து அவர் திருப்பி சங்கீத தாவீதை கர்த்தர் அவர் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி அதே ஸ்தானத்தில் சங்கீத தாவீதை கர்த்தர் நிறுத்தார். உடனே சங்கீத தாவீது சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தார். பயங்கரமான குழியில் உளையான சேற்றில் பயங்கரமான சேற்றில் நான் மாட்டிக்கொண்டேன். பயங்கரமான பள்ள குழியில் இந்த பாவம் ஏற்ற குழியில் இருந்த கர்த்தரை என்னை தூக்கி எடுத்தார். அதனால் என் ஜீவனெல்லாம் அவர் பாடி நான் புகழ்வேன்னு சொல்லி சங்கீத தாவீது கர்த்தரை பாடி புகழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். எப்படியாப்பட்ட பாவங்களை மன்னிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கர்த்தர் பார்க்க நீதிமானாக இருக்கும்போது, நம்ம கர்த்தர் பார்க்க உண்மையாக இருக்கும்போது, நம்ம கர்த்தர் பார்க்கும் எல்லாவற்றிலும் நம்ம சரியாக இருக்கும்போது, நம்ம அறியாமல் கர்த்தருக்கிறோம் ஏதோ பாவம் செஞ்சுருப்போம், இல்லை தெரிஞ்சு நம்ம கர்த்தருக்குமா பாவம் செஞ்சுருப்போம். நம்ம எப்படியாப்பட்ட பாவம் செஞ்சாலும் சரி, நம்ம கர்த்தர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்க சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பாவத்தை மன்னிப்பார். சங்கீத தாவீதை கர்த்தர் பார்த்து சொன்னாங்க, இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி சங்கீத தாவீதை பற்றி கர்த்தர் சொன்னார். அப்போ இருதயத்துக்கு ஏற்றவன் சங்கீதத்துக்கு தாவீது கர்த்தர் பார்க்க நீதிமானாக இருந்திருப்பான். அப்படியாப்பட்ட நீதிமான தாவீதை பாவம் செஞ்சார். அந்த பாவத்தை வெளியே வர முடியாமல் தவிச்சிருந்தார். அவர் ஒரே வழி கர்த்தர் பக்கமாக திரும்பிட்டார். அந்த பாவத்தை கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி நம்மளோட வாக்கு நம்ம கர்த்தரை பாருங்க, நம்ம அவர் இதயத்துக்கு ஏற்ற மகனாவோ சரி மகளாவோ இருந்தால் சரி, நம்ம கர்த்தருக்கு விரமாக நம்ம தெரியாமல் ஏதாவது பாவம் செய்ய தெரிஞ்சதுன்னா பாவம் செஞ்சு அவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே பாவத்தை மண்ணா கண்டிப்பாக பாவத்தை மன்னிச்சு உங்களை அந்த பாவத்தை தூக்கி எடுத்து அந்த படுக்குழுந்து உங்களை தூக்கி எடுத்து உளையான சில தூக்கி எடுத்து உங்களை திருப்பி உங்கள் கால்களை உறுதிப்படுத்தி எந்த ஸ்தலத்தில் நீங்களும் அதே ஸ்தலத்தை கர்த்தர் உங்களை மறுபடியும் அதே இடத்துல உங்களை நிறுத்தி உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனை உங்களை பலப்படுத்த ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒன்று நம்ம பாவங்களை பக்கமாக அறிக்கை நிச்சயமாக நம்ம பாவத்தை மன்னிப்பார். யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இந்த யூதாஸ் காரியத்து கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல சாந்தத்தை கொடுத்து நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்து அப்படி இருந்து அவன் காசுக்கு ஆசைப்பட்டு கர்த்தர் கூடயே இருந்து பிசாசு அவனை தூண்டி விட்டு அவன் காசுக்கு ஆசைப்பட்டு கர்த்தரே காட்டி கொடுத்தான். கர்த்தரை காட்டி கொடுக்க மாட்டே இல்லை, ஆனால் அவன் சொன்ன கர்த்தரை காட்டி கொடுத்து அவன் அந்த கர்த்தர் பக்கமாக அவன் திரும்ப என்ன பண்ணான், அவன் அப்படியே அந்த கர்த்தரை விட்டு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போதான் அவன் ஜீவனே போயிடுச்சு. ஆனால் ஒன்று அவன் செஞ்ச பாவத்தை ஆண்டு தினமும் பாவம் செஞ்சு நான் மன்னிச்சு சொல்கிறான். நிச்சயமாக அவர் மன்னிப்பார். எப்படியாப்பட்ட பாவியம் மன்னிப்பார். அவர் சிலுவையில் தூங்கும் போது 2 கண்ணனுங்க இருந்தார். 2 கண்ணில் ஒருத்த ஆண்டு என் பாவத்தை மன்னி ஒன்று பரலோகத்தில் கேட்கும் போது அந்த நிமிஷமாக அவன் பாவத்தை மன்னிச்சு பருவத்தில் கொண்டு போனேன். அவன் வாழ்க்கை முள்ள கத்திரமா பாவம் தான் செஞ்சான், அநியாயம் செஞ்சான், அக்கிரமம் செஞ்சான். அப்படியாப்பட்ட பாவியை அவன் ஒரே வார்த்தை ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ இந்த ஆண்டவரை பரலோகத்தை உன்னோடு கூட கூட்டு போக உடனே அவன் அவன் பாவத்தை மன்னிச்சான். அவன் பாவத்தை மன்னிச்ச தேவன் யூதாஸ் பாவத்தை மன்னிக்க நிச்சயமாக மன்னிப்பார். ஒன்று நம்ம கத்திருக்கிறோமா தெரிஞ்சோ பாவம் செஞ்சுருப்போம், தெரியாமல் பாவம் செஞ்சுருப்போம். அப்படி அந்த பாவம் நம்ம செஞ்சது கத்திர பக்கமாக திரும்ப பாவத்தை மன்னினா நிச்சயமாக மன்னிப்பார். எப்படியாப்பட்ட பாவத்தை மன்னிச்சு நீங்கள் எந்த ஸ்தானத்தில் நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் எந்த அதே இடத்துல கத்திர நிறுத்துவார். ஒன்று பாவங்களை மறைக்கணும் வாழ்வு வேண மாட்டான். பாவங்களை விட்டு அறிக்கை செய்து கர்த்தர் பக்கமாக திரும்ப அவனை கர்த்தர் மன்னித்து அவனை பரிசுத்தமாக்கி கர்த்தர் திருப்பி அவனுக்கு புது வாழ்வு கொடுப்பார். ஆமென்.